அண்மை செய்தி. பாம்பன் தங்கச்சிமடம் பகுதி மீனவர்களை நேற்று சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், கைது நடவடிக்கை அதிகரித்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பாம்பன் பகுதியைச் சார்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று படகுகளோடு சேர்த்து கைது செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இந்த முக்கியமான கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். இந்த கடிதத்தில் அவர் கடந்த 11 ஆண்டுகளாக இலங்கைக்கு பல வகையில் இந்தியா உதவி செய்து வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பொருளாதார சிக்கலில் இருந்த பொழுது பல உதவிகளை வழங்கினார், தொடர்ந்து வழங்கி வருகின்றார். ஆனால் இலங்கை அரசு நடந்து கொள்ளக்கூடிய விதம் சரியாக இல்லை. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்கின்றார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு இலங்கையினுடைய புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக தேர்வான பிறகு இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்வது, படகுகளை கைப்பற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜெய்சங்கர் அவர்களுக்கு, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இலங்கையினுடைய புதிய அதிபராக அந்த அனுரகுமார திசாநாயக பதவியேற்றது முதலே இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரின் இந்த கைது நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை, இலங்கை சிறையில் வாடக்கூடிய தமிழக மீனவர்களை விரைவில் மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த விவகாரத்தை நிறுத்துவதற்காக உடனடியாக அதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்.